அங்கிள் வந்து எனக்கு சர்ப்ரைஸா ஒரு முண்டக்கன்னி அம்மன் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அது அங்க வச்சிருக்கேன், நான் பின்னாடி வச்சிருக்கேன். அந்த ஆமா. கண்ணோட அந்த மயிலாப்பூர் முண்டக்கன்னி அம்மன் அது அங்கிள் கிஃப்ட் பண்ணது. என்னோட மகன் பிறந்த வருஷம் வந்து அவனோட சைஸுக்கே, இப்ப அவன் அதை விட வளர்ந்துட்டான். அவனோட சைஸுக்கு அந்த கிருஷ்ணர், அந்த மேல் முதல் படியில இருக்க அந்த வெள்ளை கிருஷ்ணர், அது மண் பொம்மை பயங்கர ஹெவியா இருக்கும். அது வந்து அவன் பிறந்த வருஷம் ரிமெம்பரன்ஸா ஒரு குட்டி கிருஷ்ணர் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பொம்மைக்கு பின்னாடி ஒரு ஒரு கதை. அதே மாதிரி அந்த வாராகி வந்து நானும் என் மாமனாரும் ஒரு ஒரு கொலு ஷோரூமை திறந்து வைக்க போயிருந்தோம். அப்போ வந்து அதை வாங்க போகும்போது அங்கிள் வந்து எனக்கு சர்ப்ரைஸா ஒரு முண்டக்கன்னி அம்மன் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அது அங்க வச்சிருக்கேன், நான் பின்னாடி வச்சிருக்கேன். அந்த கண்ணோட அந்த மயிலாப்பூர் முண்டக்கன்னி அம்மன் அது அங்கிள் கிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் எனக்கு வந்து ஒரு ஒரு பொம்மைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதாவது உங்களுக்கு இது கொடுத்தா போதும் கிஃப்ட் இல்லையா? கரெக்ட். என்னோட நானும் மாமியாரும் வந்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டே மயிலாப்பூர்ல ஒரு ரவுண்டு போவோம். போயிட்டு என்ன பொம்மை இந்த வருஷம் வாங்கலாம் அப்படிங்கிற போது ஒரு வருஷம் இந்த தாத்தா பாட்டி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதை ஒரு வருஷம் வாங்கினோம். அப்புறம் வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தஞ்சாவூர்ல, அவர் வந்து இந்த பழைய காலத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை குட்டி கொடுத்தாரு. அப்புறம் இது வந்து என்னோட அம்மா பெரியம்மா எல்லாம் போயிருந்த போது, ஸோ எந்தெந்த ஊருக்கு யார் போனாலும் எனக்கு பொம்மை பிடிக்கும்னு தெரியும், கரெக்டா எனக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க.